இப்ப எக்ஸாம் முடிஞ்சதும் குடும்பத்தோட எல்லாம் சவுதிக்கே போயிடலாம் சொல்லிட்டு இப்ப பாஸ்போர்ட்டுக்காக போட்டோ எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஸ்கூலோட லாஸ்ட் நாளும் வந்தது. இப்ப ஜித்தன் இன்ஷியாவை பிரித்து நினைச்சு ரொம்ப இப்ப கஷ்டப்படுறான். இப்ப இன்ஷியா கிட்ட இந்த மாதிரி மும்பைல பிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது, இப்ப அதுக்காக சக்தி சார் உன்னை இன்வைட் பண்ணிருக்காரு இப்ப சொல்றான். இப்ப இன்ஷியாவும் இல்ல என்னால வர முடியாது, நீ தான் மும்பைக்கு போறேன்னு இப்ப சொல்றான். இப்ப இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்தாங்க அம்மாவும் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஜித்தன் இன்ஷியாவோட அம்மா கிட்ட போயிட்டு நீதான் கடைசி நாள் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா வெளியே சுத்திட்டு வரோம் கேக்குறான். இப்ப இவங்க அம்மாவுமே கொஞ்சம் கூட யோசிக்காம ரெண்டு பேரும் இப்ப ஒன்னா அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் வெளியே சுத்திட்டு இப்ப ஜித்தன் அவங்க வீட்டுக்கு இப்ப கூட்டிட்டு போறான். இப்ப அடுத்த நாளே எல்லாருமே சவுதிக்கு போறதுக்காக இப்ப ஏர்போர்ட்ல போய் நின்னுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க சவுதிக்கு போனா இப்ப வழியில மும்பைல இறங்கி இப்ப வேற பிளைட் புடிச்சு போக வேண்டியதா இருக்கு. இப்ப மும்பை ஏர்போர்ட்ல இவங்க லக்கேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப 15 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அப்ப நீங்க தனியா போ 4000 ரூபாய் கட்ட வேண்டியதா இருக்கு அவங்கள இப்ப சொல்லிடுறாங்க. இப்ப இன்ஷியாவோட அப்பா அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற கிட்டாரை பார்த்து பயங்கரமா இப்ப கட்ட ஆரம்பிக்கிறாரு. முதல்ல போயிட்டு கிட்டாரை டஸ்ட்பின்ல போடுன்னு இவரு இப்ப சொல்றாரு. இப்ப இந்த பொண்ணுமே வேற வழி இல்லாம கிட்டார் எடுத்து போய் டஸ்ட்பின்ல போடுறா. இத பாக்குற இன்ஷியாவோட அம்மாலையும் பொறுத்துக்க முடியல. உடனே ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு கிட்டார் நம்ம பொண்ணுடைய கனவு முதல்ல டஸ்ட்பின்ல இருந்து முதல்ல எடுத்துட்டு வர சொல்லுங்க சொல்றாங்க. இப்ப கேக்குறாங்க ஹஸ்பண்டுக்கும் பயங்கரமா இப்ப கோவம் வந்து எதிர்த்து பேசுறவங்களுக்கு பெரிய ஆயிட்டா சொல்லிட்டு அவங்களுமே இப்ப அடிக்க போறாரு. இப்ப இவங்களுமே இந்த ஏர்போர்ட்ல வச்சு நீங்க அடிச்சுதான் பாருங்களேன், இந்த சார்ஜ் வச்சு உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை உள்ள தள்ளிடுன்னு சொல்றாங்க. அடிக்கடி வாங்கிட்டே இருப்பேன் நினைச்சலாம், இந்த மாதிரி உங்க கூட வாழ முடியாது சொல்லிட்டு அவங்களுமே இப்ப பேக்ல வச்சு இந்த டைவர்ஸ் நோட் எடுத்து இப்ப புருஷன் முன்னாடியே கையெழுத்து போட்டு இப்ப கொடுத்துறாங்க. இப்ப இவங்களுமே எனக்கு என் பசங்க தான் முக்கியம் சொல்லிட்டு அவங்களுமே இப்ப ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்ப அவங்க மும்பைல இருக்கிறதுனால இப்ப பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு பொண்ணு அங்க கூட்டிட்டு இப்ப போறாங்க. இப்ப பெஸ்ட் ஃபீமேல் சிங்கருக்கான அவார்டு மேல பொண்ணு இப்ப கூட்டு கொடுக்குறாங்க. இப்ப இது வரைக்கும் வெளி உலகத்துக்கு முகத்தை காட்டுறது இந்த பொண்ணு இப்ப தைரியமா அவளோட முகத்தையும் இப்ப காட்டுறா. இப்ப கடைசியில ஸ்டேஜ் ஏறி அவார்டு வாங்காம இப்ப மைக்க வாங்கி நான் இப்ப இந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணமே எங்க அம்மா தான் சொல்லிட்டு அவங்க அம்மா இப்ப புகழ்ந்து இப்ப பேசுறா.